ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸ் எம்ப்ளாயீஸ்க்கும், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும், கவர்மெண்ட் ஜாப்புக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு மாசான ஒரு சூப்பரான அப்டேட் பார்க்க போகிறோம். ஏடிபி கமிஷன் விஷயமா போஸ்டல் டிபார்ட்மெண்ட் சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா எழுந்திருக்கு. கோரிக்கை மனு வந்து பிஎம் ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்பியிருக்காங்க. அதில் என்னென்ன அதிரடியான விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்க, ஏடிபி கமிஷனுடைய தற்போதைய நிலைமை என்ன, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பொதுவாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா, அந்த பே கமிஷன், சம்பள கமிஷன் அமைச்சு, அது மூலமாக சம்பளத்தை வந்து கணிசமாக உயர்த்தி கொடுப்பாங்க. அந்த வகையில் இப்போ ஏடிபி கமிஷன் தன்னோட வேலையை ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையாக சொல்லணும்னா 2026 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்தே அரசு ஊழியர்களுக்கு இந்த புதிய சம்பளம் வழங்கப்பட்டிருக்கணும். ஆனால் இந்த கமிஷனே போன வருஷம் கடைசியில் தான் பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்கிறதுனால இந்த சம்பள உயர்வு உடனே அமலுக்கு வராது. 2028 ஜனவரி வரைக்கும் தள்ளி போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். அப்படி தள்ளி போனாலும் அந்த 2 வருஷத்துக்கான கூடுதல் சம்பளத்தையும் அரிய தொகையாக ஊழியர்களுக்கு மொத்தமாக கொடுத்துருவாங்க. இப்போ இந்த சம்பள கமிஷன் பார்த்தீங்கன்னா பல்வேறு அரசுடைய சங்கங்கள் கிட்ட இருந்து அவங்களுடைய கோரிக்கைகள் கேட்டுட்டு வராங்க. இதில் நம்ம தபால் நிலையங்களை வேலை செய்கிற ஊழியர்களுடைய கூட்டமைப்பு ஒரு அதிரடியான கோரிக்கை மனுவை ஏடிபி கமிஷன் கிட்ட அனுப்பியிருக்காங்க. அதில் அவங்க கேட்குற விஷயங்கள் தான் இப்போ பேசும் பொருளாக மாறியிருக்கு. அடிப்படை சம்பளம் உயர்வு, அதாவது போஸ்டல் அசிஸ்டண்ட், போஸ்ட்மேன், மெயில் கார்டு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப்னு எல்லா பிரிவினருக்கும் சம்பள கட்டமைப்பு, அதாவது பே ஸ்ட்ரக்சர் முழுசாக மாற்றி அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எம்டிஎஸ் ஊழியர்களுக்கு ஜாக்பாட்னு சொல்லலாம். அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வேலைகளை இருக்கிறவங்களுக்கு இப்போ அடிப்படை சம்பளம் மாதம் 18,000 ரூபாய் இருக்குது. இதை அப்படியே 69,000 உயர்த்தணுன்ட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோரிக்கையை வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் போஸ்ட்மேன் சம்பளம் லெவல் 5 நிலையில் இருக்கிற போஸ்ட்மேன் மற்றும் மெயில் கார்டு ஊழியர்களுக்கு இப்போ மாதம் 25,500 ரூபாய் அடிப்படை சம்பளமாக இருக்குது. இதை மாதம் 1,12,000 அதாவது 1,12,000 உயர்த்தணும்னு கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பல்வேறு பே லெவலில் இருக்கிற சம்பளங்களை ஒருங்கிணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் மட்டும் இல்லாமல் எம்ப்ளாயீஸுடைய நலன் சார்ந்த சில முக்கியமான ரெக்வஸ்ட் வந்து வச்சுருக்காங்க. ஃபிட்மெண்ட் ஃபேக்டர், சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தை அதாவது பென்ஷன் கணக்கிட பயன்படுத்தக்கூடிய அந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை 3.83 அப்படின்னு ஆக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆனுவல் இன்க்ரிமெண்ட், வருஷம் வருஷம் தபால் துறை ஊழியர்களுக்கு 3% பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு கொடுக்குறாங்க. இதை இனிமேல் 6% உயர்த்தணும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹெச்ஆர்ஏ சைல்டு கேர், வீட்டு வாடகை எப்படி ஹெச்ஆர்ஏ அதிகப்படுத்தணும். ரொம்ப குறிப்பாக பெண் ஊழியர்கள் அவங்க குழந்தைகளை ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு வர வசதியாக அலுவலகத்திலேயே குழந்தை பராமரிப்பு மையங்கள், சைல்டு கேர் சென்டர் அமைக்கணுன்ட்டு ரொம்ப அருமையான கோரிக்கையை வந்து முன் வச்சுருக்காங்க. இந்த கோரிக்கை மனுக்கள் எல்லாமே இப்போ ஏடிபி கமிஷனை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. இது சம்மந்தமாக அடுத்து வரக்கூடிய மாதங்களில் பல்வேறு மாநில அரசுகள், யூனியன் பிரதேச அரசுகள் கூட விரிவான ஆலோசனை நடத்தப்படும்ன்ட்டு கமிஷன் தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ மக்களே, போஸ்ட் ஆஃபீஸ் எம்ப்ளாயீஸோடைய இந்த அதிரடியான சம்பள உயர்வு கோரிக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 25,000 வாங்குறவங்களுக்கு 1,00,000 வரைக்கும் அடிப்படை சம்பளத்தை இந்த ஏடிபி கமிஷன் வந்து ஏற்றுவாங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த பதிவு மூலமாக ஷேர் பண்ண தகவல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.